வணக்கம், வெல்கம். பசியோடு இருக்கவங்களாம் ருசியாக சாப்பிட்லாம். லவ்லி ஃபேமிலிஸ் கிச்சனுக்கு வாங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க ரெசிபிக்கு போயிடலாம். இன்றைக்கி பேன் கேக் செய்யலான்னு சொன்னேன். வீட்டுக்கு தங்கச்சி பையன் வந்திருக்கான். நிக்கில் அவன் பேர், 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் இன்றைக்கி நான் செய்கிறேன்னு சொல்லியிருக்கான். இன்றைக்கி அவன் செய்ய போகிறான் நமக்காக. இன்னைக்கு இப்போ நம்ம இந்த பட்டரை ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம சுகர் ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறோம். ஸ்ப்ரிங்கிள் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த ஆப்பிளில் நான் மஞ்சள் பொடியிலையும் தண்ணியிலையும் கலந்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ண போகிறோம். சர்க்கிளாக கட் பண்ணணும். இப்போ இந்த சீடெல்லாம் எடுக்கிறதுக்கு நான் இந்த மூடியை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வேறு என்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சர்க்கிளை இப்போ இதை நம்ம இந்த பேனில் ஆப்பிளை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இப்போ இந்த முட்டையை உடைக்க போகிறோம். ஒன் பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்க போகிறோம். 3 tablespoons ஆஃப் சுகர் சேர்த்துக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த சுகர் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த எக்கோட பேட் ஸ்மெல் போகிறதுக்காக நான் கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 50 ml ஆஃப் மெல்டட் பட்டர் சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ 150 ml ஆஃப் பால் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ 150 grams ஆஃப் மைதா சேர்த்துக்க போகிறோம். 1 tablespoon ஆஃப் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறோம். இது நல்லா இப்போ சலிச்சு விட போகிறோம். பாருங்க, சலிச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. பேட்டர் ரெடி. இப்போ நம்ம இதை இந்த பேனில் ஊற்ற போகிறோம். இப்போ ஊற்றியாச்சு. இப்போ 5 minutes இதை லோ ஃப்ளேமில் போட்டு
குக் பண்ண போகிறோம். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது இப்போ வெந்துருச்சான்னு பார்க்க நான் ஒரு டூத் பிக் வச்சு குத்தி ஸ்டிக் ஆகுதான்னு பார்க்க போகிறேன். பாருங்க, ஸ்டிக் ஆகல, நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதை பாட்டம் லேயருக்கு டாப்பாகவும் டாப் லேயருக்கு பாட்டமாகவும் ரிவர்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் 2 மினிட்ஸ் இதை குக் பண்ண போகிறேன். 2 மினிட்ஸ் ஆயாச்சு. பாருங்க, கேக் சூப்பராக வந்துச்சு. இப்போ நான் இந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். கேக் ரெடி. இப்போ இந்த கேக்கை நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்க, கேக் சூப்பராக வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.